மழை காலத்தில் துணியை காய வைக்கிறதுக்கு இடமே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும்போதோ இல்லை புக்ஸ் ஏதாவது நம்ம நோட்டில் எழுதும்போதோ இந்த சைடு இருக்கிற பேப்பர் பார்த்திங்கன்னா காற்றுல பறந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்மளுக்குன்னு மட்டும் இல்லை, பசங்களும் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க இந்த சைடு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த சைடு இருக்கக்கூடிய ஷீட்ஸ் மேலே மேலே கையில் விழும். அது பசங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இரிட்டேட்டாக இருக்கும். அதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்காங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த டிக்டாக் கிளிப் இருக்கும் இல்லையா, அதை தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டிக்டாக் கிளிப்பை மாதிரி அதில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எழுதும்போதோ படிக்கும்போதோ இந்த சைடு இருக்கக்கூடிய பேப்பர் பார்த்திங்கன்னா காற்றுல உங்களுக்கு பறக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் பார்த்திங்கன்னா பசங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பேங்கிள்ஸ்னால் எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் கிளாஸ் பேங்கிள்ஸ்னால் அவ்வளோ இஷ்டமாக இருக்கும். நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் கிளாஸ் பேங்கிள்ஸை ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். சம்டைம்ஸ் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே போய் யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நான் இங்கே சாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சாக்ஸஸ் இருக்கும். வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாத சாக்ஸஸ் கூட நிறைய வச்சுருப்போம். அதில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிற பேங்கிள்ஸை இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி பேக்லேயோ இல்லை லக்கேஜ்லேயோ வச்சிங்கன்னா உங்களுக்கு உடையவே உடையாது, ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். இல்லை நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் கிளாஸ் பேங்கிள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போதும் உங்களுக்கு இந்த பேங்கிள்ஸ் உடையாமல் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டிப்க்கு நான் இங்கே ஹேங்கர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறோம். இது கூடயே துணிக்கு காய வைக்கிற கிளிப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளிப்பை இதில் மாட்டி விட்டுக்கலாம், இந்த மாதிரி லைனாக. ஸோ நீங்கள் எத்தனை கிளிப் வேணுமோ அத்தனை கிளிப்ஸ் மாட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் நிறைய ஆன்லைனில் இருக்குது. பட் நம்ம எதுவுமே வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நீங்கள் பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் இருக்கக்கூடிய டூல்ஸை மாற்ற ஆர்கனைசராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கிச்சனில் இல்லைன்னா நீங்கள் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேகு, ஐடி கார்டு, பெல்ட்ஸு அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் இதில் மாட்டி வச்சு வால்லுக்குள்ளே கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். இதுக்கு கூட நீங்கள் இதை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மணி சேவிங் டிப்பாக இருக்கும். நீங்கள் இதை எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வைக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மிஸ் ஆகிட்டே இருக்கும் நம்ம சம்டைம்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த டிப் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி கர்டன்ஸ் போட்டு வச்சுருப்போம். அந்த கர்டன்ஸில் இந்த மாதிரி ராட் கொடுத்துருப்பாங்க. இந்த ராடை நீங்கள் சூப்பராக பார்த்திங்கன்னா இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம துணியெலாம் மழை பெஞ்சதுன்னா காய வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. அந்த டைமில் இந்த மாதிரி ஆங்கரில் நீங்கள் எந்த துணியாக இருந்தாலும் சரி ஆங்கரில் போட்டுட்டு இந்த மாதிரி இதில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு காஞ்சிரும். இன்னுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். லைனாக நீங்கள் துணி எல்லாத்தையும் ஹேங்கரில் போட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இடமும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய துணியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய வச்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்க்கு நம்ம லாண்ட்ரிக்கெலாம் யூஸ் பண்ணுற அந்த பேஸ்கெட்டோட கேப் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நீங்கள் கயிறோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது துணியை வச்சு
நம்ம கட்டிக்க போகிறோம். இதை வந்து நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக ரூமில் எங்கேயாவது வந்து கொடி கயிறுலாம் வந்து கட்டி வச்சுருப்போம். என்ன தான் நம்ம கொடியில் வந்து துணி போட்டாலும் அதை மீறி நம்மளுக்கு நிறைய துணி இருக்கும்போது பத்தாது. ஸோ துணி காய வைக்கிறதுக்கு அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் அந்த கொடி கயிறில் இந்த கேப்பை கட்டி விட்டுடலாம். கட்டி விட்டுட்டு இதோட கேப்பில் வந்து இந்த ஹேங்கர்லாம் நம்ம துணியை போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் பெரிய பெரிய துணியாக இருந்தாலும் போட்டுக்கலாம், சின்ன சின்ன துணியாக இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹேங்கர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எஸ்ஸூக்கு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் அதை மாட்டிட்டு அதில் கூட துணி அந்த மாதிரி தொங்க விட்டுக்கலாம். ஃபேன் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக நீங்கள் கீழே இந்த மாதிரி கட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு துணி வந்து சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் கண்டிப்பாக குட்டி பசங்களோட துணிலாம் இருக்கும். அந்த துணியை இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் காய வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணாத பழைய கொடை இருக்கும் இல்லையா, அம்பர்லா, அதை வந்து நம்ம கயிறில் வந்து நல்லா டைட்டாக வந்து கட்டி விட்டுக்கோங்க. கட்டிட்டு இதில் வந்து குழந்தைங்களோட லஞ்ச் டவல், குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த மாதிரி காய வச்சிங்கன்னா இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா குழந்தைங்க துணின்றதுனால குட்டியாக தான் இருக்கும். ஸோ உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடம் இருக்குது. இதுவும் வந்து நீங்கள் ஃபேனுக்கு கீழே இந்த மாதிரி போட்டு விடும்போது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த துணி உங்களுக்கு வந்து காஞ்சி கொடுத்துரும். ஸோ மழை பெய்யுது, வெயில் அடிக்கல, துணி காய வைக்க இடம் இல்லைன்னு இனிமேல் உங்களுக்கு அந்த கவலையே தேவையில்லை. இன்றைக்கி வீடியோவில் நான் நிறைய டிப் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மெத்தடில் எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் துணியை வந்து நீங்கள் காய வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு நான் இங்கே 2 கிளிப் தான் எடுத்திருக்கேன். நம்ம துணி காய வைப்போம் இல்லையா, அந்த கிளிப் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து டபுள் டேப் தான் நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டபுள் டேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதோட பேக் சைடில் 2 டபுள் டேப்பை வந்து நான் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இதை வந்து இதில் ஒட்டிட்டு நம்ம கிச்சனோட டைல்ஸில் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இது வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனில் அப்பப்போ யூஸ் பண்ணுற ஒரு பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த லைட்டர். ஸோ இந்த லைட்டரை சம்டைம்ஸ் எங்கேயாவது வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தேடணுன்ற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே ஒரு வாட்டி வச்சு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பழக்கம் வந்துடும். அதே மாதிரி நம்ம கீழே அப்படியே போட்டு வைக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம ஃபயர் பற்ற வைக்கும்போது சரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெருப்பு வராது. ஸோ அந்த ப்ராப்ளத்தையும் நீங்கள் இந்த மாதிரி வைக்கிறனால அவாய்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு நான் இங்கே ஒரு ஹேங்கரும் சாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹேங்கரில் இந்த சாக்ஸை வந்து மாட்டி விட்டுக்கலாம். நம்மக்கிட்ட நிறைய பழைய சாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே, கபோர்ட் கீழெல்லாம் இடம் இருக்கும். அந்த கேப்பில் நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த டைமில் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த சாக்ஸில் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு, டஸ்ட்டு, முடியெலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாகவும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, அழுக்கெல்லாம் இந்த சாக்ஸில் ஒட்டிடும். இதை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் அவுத்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி கூட நீங்கள் இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடியில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.